ஒரு என்டிடி டெக்னீஷியனா நீங்க போறீங்கன்னா உங்களுக்கு கம்பெனிக்குள்ள என்ன மாதிரியான வேலைகள்லாம் இருக்கும், அதுக்கு நீங்க என்னெல்லாம் கத்து வச்சுக்கணும், என்னென்ன ஸ்கில் எல்லாம் தேவைப்படும் ஒரு என்டிடி டெக்னீஷியனா நீங்க வேலைக்கு போனா அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல ஃபுல் டீடைல்டா பார்க்கலாம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கேகே. எஸ், கபில் குமாரோட வேலை இந்த டைமும் சுருக்கிட்டோம். இனி வெளிப்படுத்தாம பேர்ல சொல்ல போறோம். இட்ஸ் கேகே. ஓகே, ஆமா கேகே. ஓகே, நல்லா இருக்கு. இப்போ என்னன்னாங்கய்யா, அந்த என்டிடி டெக்னீஷியன் பரவாயில்ல. இன்னைக்கு நிறைய பேர் வந்து என்டிடிலாம் நம்ம படிக்கிறோம். பட் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் வேலை கொடுப்பாங்க எனக்கு கம்பெனியில. ஒரு பொருளை செக் பண்ண சொல்லுவாங்களா? ஓகே பண்றேன். எப்படி சொல்லுவாங்க? அதை வந்து எப்படி எங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க? இந்த ஜாப் இப்படி டெஸ்ட் பண்ணணும்னு கொடுப்பாங்களா? இல்ல ஏதாச்சும் மெஷர்மெண்ட் சொல்லுவாங்களா? இல்ல எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். இந்த டவுட்டே ஒரு சின்ன பயமா மாறும். இந்த பயமே இன்டர்வியூ போறப்ப ஜாஸ்தி ஆகும். ஐயோ, இன்டர்வியூல என்ன கேட்பாங்களோ, எப்படி சொல்லுவாங்களோ, வேலைக்கு போனா அதை சொல்லிடுவாங்களோ, எது சொல்லிடுவாங்கன்னு ஒரு பயம் வந்து. சரி, என்னன்னா நான் உங்களுக்கு அதை தான் விலைக்கு சொல்ல போறேன். இதுல ஒரு விசேஷம் கிடையாதுங்க, ரொம்ப சிம்பிள். இந்த என்டிடி டெக்னீஷியனா நீங்க எந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு வேலைக்கு போக போறீங்க? நான் ஒரு 2 செக்டாரா நான் பிரிக்கிறேன். ஒன்று மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, அதாவது ப்ரொடக்ஷன்லாம் பண்றாங்க இல்லையா, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. இந்த பக்கம் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி ரெண்டா நான் பிரிக்கிறேன். இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. ஸோ என்டிடியில் உங்களுக்கே தெரியும், பிடி, யூடி, ஆர்டிஎம், டிவிடி இதெல்லாமே இருக்கு. இப்போ மேஜரா வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில மெயினா ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ள எம்பிடி, மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்டிங் வந்து அதிகமா பண்ணுவாங்க. என்டிடி டெக்னீஷியன்ஸ் அங்க அந்த மாதிரி ரோல்ல ரொம்ப அதிகமா வேலை செய்வாங்க. இப்போ இவங்களோட வேலை என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு 500, 600, 800 காம்பனன்ட்ஸ் இருக்கும், 800 பார்ட்ஸ் இருக்கும். அந்த 800 பார்ட்ஸையும் எம்பிஐ மூலமா செக் பண்ணணும். எம்பிஐல ஹெட்சாட் மிஷின் அப்படின்னு ஒரு மிஷின் இருக்குது. அந்த மிஷின்ல செக் பண்ணணும். ஸோ நீங்க காலையில போறீங்க அப்படின்னா ஒரு லாட்டு கொண்டு வந்து வச்சிருவாங்க. எஸ், இந்த லாட்ல வந்து 400 இருக்கு தம்பி, இதை வந்து செக் பண்ணி ஓகேவா இல்லையான்னு சொல்லுங்க அப்படின்னு. ஸோ நம்ம ஆஸ் பர் என்டிடி என்ன ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்களோ அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு ப்ராடக்டா செக் பண்ணி அது எது டிஃபெக்ட், எது நல்லா இருக்கு அப்படிங்கறத வந்து கிளீனா பிரிச்சு வைக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பிரிச்சு வச்சிடணும். இவ்வளவு தாங்க அந்த 8 மணி நேரத்துல இதான் வேலை. ஒரு லாட் முடிஞ்சிச்சா திருப்பி அடுத்த லாட் கொண்டு வந்து கொடுப்பாங்க. திருப்பி நீங்க செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு டிஃபெக்ட் இருக்கு அப்படின்னா டிஃபெக்ட் இருக்கிறத தனி பின்னும், ஓகே ஆனதை தனி பின். அவ்வளவுதான். இதுதான் உங்களுடைய ப்ரொசீஜர், இதுதான் உங்களுடைய வேலை. ஓகே, இப்போ நீங்க முடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு டோட்டலா எவ்வளவு இன்ஸ்பெக்ஷன் பார்த்தீங்க, எத்தனை பார்ட்ஸ் பார்த்தீங்க, அதுல எத்தனை பார்ட்ஸ் ஓகே இருக்கு, எத்தனை பார்ட்ஸ் ஓகே ஆகல, இப்படிங்கறத வந்து ஒரு சின்ன எக்ஸெல்லையோ இல்ல அவங்க ஏதாச்சும் நோட் வச்சிருப்பாங்க, ரெஜிஸ்டர், இது எல்லாத்தையும் ஒரு எக்ஸெல்லையோ இல்லாட்டி அவங்க ரெஜிஸ்டர் நோட் வச்சிருப்பாங்க. அந்த நோட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு காலமா பிரிச்சு பக்காவா எழுதி வச்சிடணும். இதுதான் வந்து ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு தேதியில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 4/5, 5ஆம் தேதியா 6ஆம் தேதி, 6ஆம் தேதி. எஸ், 6ஆம் தேதி இத்தனை ஒரு 800 காமெண்ட் பார்த்தேன். அதுல வந்து 650 ஓகே, மீதி 150 வந்து நாட் ஓகே அப்படிங்கறத வந்து ப்ராப்பரா எழுதி வைக்கணும். ஸோ இதுதான் உங்களுடைய ஒர்க். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒர்க் தான் ரொட்டீனா இருக்கும் உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு. ஸோ இந்த டெக்னிக் சேஞ்ச் ஆகலாம், இல்லதான் அந்த ப்ராடக்ட் சேஞ்ச் ஆகலாம். ஸோ இந்த 800 காம்பனன்ட் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பானட் வருது அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு சின்ன வால்வு வரலாம், ஒரு கிராங்க் ஷாஃப்ட் மட்டும் வரலாம் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து மேபி சேஞ்ச் ஆகலாம். பட் உங்களுடைய வேலை ரோல் இதுதான். ஸோ காம்பனன்ட் அந்த மாதிரி நீங்க மாற்றி மாற்றி செக் பண்ணி ஓகேவா இல்லையான்னு சொல்லணும். இது வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் டெக்னீஷியனா போனா உங்களுடைய வேலை. இதுல டெக்னிக் மாறலாம். சம்டைம்ஸ் யூடி பண்ண சொல்லுவாங்க. ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா 1000 இருக்குன்னா யூடி பண்ணணும். யூடினா அல்ட்ராசோனிக் டெஸ்டிங். அதுலயே எப்படிதான் கால்குலேஷன் பண்ணிட்டு நல்லா வச்சு பார்த்து இது நல்லா இதுதான் இல்லையா, நல்லா தான் ஓகே, நல்லா நாட் ஓகே, அப்படி பண்ணலாம். கண்டென்ட் டெஸ்டிங் அந்த அளவுக்கு வந்து மேஜரா இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ண மாட்டோம். பட் இந்த பக்கம் வருவோம், இது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. அப்படி ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்கு வருவோம். இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினா அந்த என்டிட்டி வந்து மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணும். அப்போ டெக்னீஷியனா நீங்க வேலைக்கு போகும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு 1000 காம்பனன்ட் கொடுத்து செக் பண்ண சொன்னாங்க இந்த பக்கம், இந்த பக்கம் அப்படிலாம் இல்ல, வெறும் 10 காம்பனன்ட் கொடுத்து ஒரு 4% செக் பண்ண விட்டுருவாங்க. இது கொஞ்சம் மோசமானவங்க தான். எஸ், ஏன்னா ஒரு பாய்லர் இருக்குன்னா ஒரு பாய்லர் ஃபுல்லா நீங்க செக் பண்ணணும், யூடி பண்ணணும் அப்படின்ட்டாங்கன்னா அவ்வளவுதான், சொல்லி முடிஞ்சு, ஒரு நாள் ஃபுல்லா ஆயிடும். ஸோ அதுல அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய நீங்க செக் பண்ண வேண்டியது இருக்கும். இது வந்து சிங்கிள் ப்ராஜெக்டா இருக்கும், இதுல ப்ராடக்டா இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ராஜெக்டா இதுல நீங்க ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ காலையில போறீங்க அப்படின்னா இப்போ அப்படியே வரனே பைப் லைன்ல யூடி பார்க்கணும் அப்படின்னாங்கன்னா உங்கள்ட்ட போன உடனே ஒரு டிராயிங்கை கொடுப்பாங்க. ஸோ அந்த டிராயிங்ல வந்து எந்தெந்த லைன்லாம் நீங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த லைனை நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அந்த லைன்ல எந்த ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், ஜாயிண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்க கண்டுபிடிச்சு அங்க போகணும். அங்க போனா அந்த பைப்போட திக்னஸ், வால் திக்னஸ் என்ன இருக்கு, என்ன மெட்டீரியல்ங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருவாங்க, டிராயிங்லயும் இருக்கும். அதுவே
இப்போ அதெல்லாம் பார்த்துட்டாச்சு. இப்போ அதில் வந்து வெல்டு ஸ்கேன் ஒன்று பண்ணணும், சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா மிஷின் இந்த மாதிரி காலிபிரேஷன்லாம் நீங்கள் போட்டுருப்பீங்க, இங்கே தான் படிச்சிட்டீங்களே. காலிபிரேஷன்லாம் பண்ணிட்டு ப்ரோப்லாம் செலக்ட் பண்ணிட்டு பக்காவா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் டிஸ்டன்ஸ்லாம் மார்க் பண்ணுவாங்க. மார்க் பண்ணிட்டு திருப்பியும் செக் பண்ணுறீங்க. செக் பண்ணிட்டுனா எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ ரிப்போர்ட் போடணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஏன்னா ரிப்போர்ட் போட்டு பழகிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில்லு. அது வந்து எனி டெக்னீஷியன்ஸ் இன்னைக்கு பெருசாக பார்க்கறது இல்லை. பட் டெஃபினட்டாக நீங்கள் ஒரு டெக்னீஷியனாக போறீங்க அப்படின்னா ரிப்போர்ட் கம்பல்சரி உங்களுக்கு போட தெரியணும். செக் மட்டும் எனக்கு பண்ண தெரியும், ரிப்போர்ட் யார் போடுவா? தனி ஆள் வச்சுக்க முடியாது, நீங்க தான் போடணும். ஸோ அதனால் நீங்கள் பழைய வச்சுக்கிறது நல்லது. ஓகே, ஸோ இப்போ என்னன்னா ஸ்கேன் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஜாயின் நம்பர், இந்த லைன் நம்பர் சொல்லியிருப்போம், அந்த ஜாயின் நம்பர் சொல்லியிருப்போம். ஜாயின் நம்பர் மென்ஷன் பண்றீங்க, என்ன மிஷின்ல பார்த்தீங்க, என்ன ப்ரோப் யூஸ் பண்ணீங்க, என்ன ஆங்கிள் யூஸ் பண்ணீங்க. ஸோ இது எல்லாமே என்ன வால் திக்னஸ் என்ன இருக்கு, ஸ்கிப் டிஸ்டன்ஸ் என்ன வச்சீங்க, இது எல்லாத்தையுமே நீங்க அதில் பக்காவா மென்ஷன் பண்ணி எக்கோஸ் எதுவும் வந்துச்சா இல்லையா, இது நல்லா இருக்குதா இல்லையா, டிஃபெக்ட் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற ரிமார்க்ஸ் வரைக்கும் நீங்க நோட் பண்ணி ஒன்று கொடுத்தீங்கன்னா அதான் ஒரு ரிப்போர்ட். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சா திருப்பியும் அடுத்த ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க, அடுத்த லைன், அடுத்த ஜாயிண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு ஒர்க்கு போய்கிட்டே இருக்கும். இவ்வளோ தாங்க உங்களுக்கு ஒர்க்கு. இதுல உங்களுக்கு எப்பெல்லாம் ஒர்க் இருக்கும், இங்க வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஐடியா இருக்கும், உங்களுக்கு ஒர்க் வந்துகிட்டே இருக்கும். பட் இங்க கொஞ்சம் டிஃபர் ஆகும். இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேனுஃபேக்சர் பண்றப்ப மட்டும் தான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவீங்கன்னு கிடையாது. ஷட் டவுன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த வார்த்தை யாராவது கேள்விப்பட்டீங்கன்னா சொல்லுங்க. ஷட் டவுன் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷட் டவுன் ஜாப் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு பவர் பிளான்ட்டோ இல்லை ஒரு ஆயில் ரிஃபைனரியோ ரன் ஆகிட்டு இருக்கும். ரன் ஆகிட்டு இருக்கிற டைம்ல ஒரு குறிப்பிட்ட சில லைன்ஸை மட்டும் ஷட் டவுன் பண்ணிட்டு அந்த லைனை மட்டும் நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். 20 நாள் 30 நாள் 40 நாள் தான் இருக்கும். 40 நாளுக்குள்ள அந்த லைனை ஃபுல்லா இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். ஒரு பெரிய என்டிட்டி டீமே உள்ள இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷட் டவுன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏகப்பட்டது இருக்குது இந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில என்டிடி டெக்னீஷியனை பொறுத்த அளவுக்கு. ஸோ இதுல போனீங்க அப்படின்னா 40 நாள் தான் அந்த சைட்ல இருக்கும். அப்ப வேற ஒரு சைட், அப்புறம் வேற ஒரு சைட், விச் மீன்ஸ் யூ வில் கெட் அ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் எக்ஸ்போசர்ஸ் ஃப்ரம் த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அப்ப என்ன அப்படின்னா இந்த நாலேஜ் எல்லாம் கலெக்டிவா நீங்க கலெக்ட் பண்ணீங்கன்னாவே ஸோ யூ வில் கெட் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஒவ்வொரு சைட்லயும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்ட்ல உள்ளது. இதுதான் ஒரு என்டிடி டெக்னீஷியனோட வேலை. பட் எம்இசில எப்பவுமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, என்டிடி டெக்னீஷியனா போறதை விட ஒரு QC இன்ஜினியரா போறதுதான் பெட்டர்னு நாம ரொம்ப காலமா கூப்பிக்கொண்டிருக்கிறோம். எஸ், அப்ப QC இன்ஜினியரா போகணும் அப்படின்னா உங்களுக்கு சில ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குது. லைக் வந்து கோர்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ், டாக்குமெண்டேஷன், டிராயிங், வெல்டிங், வெல்டர் குவாலிஃபிகேஷன், ஃபேப்ரிகேஷன் டெக்னிக்ஸ், பைப்பிங், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஹேண்ட்லிங். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அடிச்சலாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க வந்து ஒரு QC இன்ஜினியரா போகலாம். ஸோ அதுதான் எம்இசில வந்து கோர்ஸா பண்ணிட்டு இருக்கணும். அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி என்டிடி அண்ட் தென் இந்த QC இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ்லாம் நீங்க எது தெரிஞ்சுக்கணும், இல்ல இதுக்கு என்ன வித்தியாசம், எப்படி சேலரி ஹைக் இருக்கும், எந்த மாதிரியான வேலைக்கு போகணும் அப்படிங்கிற டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்குது. நீங்க அந்த நம்பருக்கு தாராளமா கால் பண்ணி கேட்கலாம், அல்லது வாட்ஸ்அப் பண்ணியும் கேட்கலாம். ஸோ அதுல வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் KK. தேங்க்யூ ஸோ மச்.